முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் அனைத்து மதத்தினரும் புனித தலங்களுக்கு சென்று வர தேவையான வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ளார். அந்த வகையில் ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்கள் தங்குவதற்காக அனைத்து வசதிகளையும் கொண்ட யாத்ரி நிவாஸ் எனும் தங்கும் விடுதியை பிரம்மாண்டமாக கட்டமைத்துள்ளார். இதற்காக முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கும் பக்தர்கள் முதலமைச்சரை மீண்டும் அரியணையில் அமர்த்தப் போவதாக உறுதிபட தெரிவித்தனர். தமிழகத்தின் ஏற்றத்திற்காக எண்ணற்ற நலத்திட்டங்களை உருவாக்கியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து மதத்தினரின் ஆன்மீக ஈடுபாட்டிற்கு மதிப்பளித்து பல்வேறு வசதிகளை செய்து தந்துள்ளார். இதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள ஆலயங்களுக்கு வரும் லட்சக்கணக்கான மக்கள் எந்த சிரமமும் இன்றி தங்கி சுவாமி தரிசனம் செய்வதற்காக யாத்ரி நிவாஸ் எனும் தங்கும் விடுதிகளை உருவாக்கி தந்துள்ளார். இதன்படி ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை தரிசிக்க வரும் பக்தர்கள் வசதியாக தங்கி மகிழ கடந்த 2011ஆம் ஆண்டு கொள்ளிடம் ஆற்றின் கரையில் உள்ள பஞ்சக்கரையில் 6.40 ஏக்கர் பரப்பளவில் 47 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் யாத்ரி நிவாஸ் கட்ட முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி ஸ்ரீரங்கத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் யாத்ரி நிவாஸை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். ஒரே நேரத்தில் 1000 பக்தர்கள் தங்கும் வசதி கொண்ட இந்த யாத்ரி நிவாஸ் பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இங்கு குடும்பமாக தங்குவதற்கு தனித்தனி அறைகள், குடில்கள் அமைக்கப்பட்டு குறைந்த விலையில் உணவுகள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயம், சமயபுரம் மாரியம்மன் ஆலயம், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில், உறையூர் வெக்காளியம்மன் ஆலயம் உள்ளிட்ட பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு வரும் பக்தர்கள் இங்கு தங்கி சிரமமின்றி தரிசனம் செய்து வருகின்றனர். பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்க விரும்பும் தங்களுக்கு சிரமமின்றி தங்கும் வசதியை ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்படுத்தி தந்துள்ளதாக கூறும் பக்தர்கள் இதற்காக முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவிக்கின்றனர். நல்ல கன்வீனியன்ட்டு, நல்ல அது பொல்யூஷன் ஃப்ரீ, பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப அமைதியாக, இவ்வளோ அருமையாக, அதுவும் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இவ்வளவு மெயின்டெனன்ஸ், அதை எல்லாத்தையும் விட மெயின்டெனன்ஸ் அவ்வளவு நீட்டாக ஜம்முன மாதிரி நான் நினச்சி பார்க்கல. காட்டேஜில் 1750 ருபீஸ் எல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ரேட்டு. இப்போ சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கீழே காட்டேஜெலாம் புக் பண்ண முடியாது. நல்ல ஒரு ஹவுஸ் மாதிரி நல்ல கம்ஃபர்டபுளாக ரொம்ப இதாக ரொம்ப அருமையாக அம்மா எவ்வளவோ நல்ல இதெல்லாம் நிறைய திங்க் பண்ணியிருக்காங்க. பட் இது ரொம்ப அதே மாதிரி அந்த வரிசையில் இதுவும் அருமையான ஒரு இது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள, இது ரொம்ப அமைதியை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஹைஜீனிக்கான பிளேஸ். அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷனோட, தொலைநோக்கு பார்வையோட மக்களுக்கு ஒரு நல்ல குறைவான செலவில் நல்ல ஒரு இதாக நிறைவான ஒரு இது கிடைக்கணும் அப்படிங்கிறத செஞ்சுருக்கிறாங்க. அதனால் உண்மையிலே எல்லாருமே ஒரு நன்றி உணர்வோடு அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். இந்த காட்டேஜ் லாட்ஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நல்லா கட்டியிருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போது எல்லாத்தோட இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ நல்லா கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கோயில்களுக்கெல்லாம் நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அம்மா திருப்பதியோட ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சொல்லதே தேவையில்லை, அவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. இங்கே பார்க்கவும் 2 நாள் தங்கலாமா போல இருக்குது. அவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க. ரங்கநாதருக்கு இவ்வளவு சேவை பண்ணுறதுக்கு அம்மானால தான் முடியும், யாராலையும் முடியாது. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. தமிழக மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்து தந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அனைத்து மதத்தினரின் ஆன்மீக ஈடுபாட்டை பூர்த்தி செய்யும் வகையில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் இதற்கு நல்லதொரு சான்றாக விளங்கி வருகிறது.